ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்ப்போம். ஒருவேளை என்னோட முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ஸ்டாக் புரோக்கரோட ரோல் என்ன அப்படின்னு நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பையர் வந்து ஒரு ஷேர் பை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்டாக் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு செல்லர் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும்னாலும் அவங்களும் ஸ்டாக் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் புரோக்கர் வந்து ஒரு செல்லரோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஷேரை பையரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்டாக் புரோக்கரோட ரோல். அதை வந்து இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகும், NSE BSEல. ஓகே, இப்போ ஸ்டாக் புரோக்கர்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்ப்போம். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட பொதுவாக வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட பார்ட்னர் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆஃபீஸ் டிஸ்கவுண்ட் புரோக்கர் கூட டைப் வச்சுட்டு அவங்க வந்து பார்ட்னர் ஆஃபீஸாக இருப்பாங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஷேர் வாங்கலாம், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டில் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து டாப் லீடிங் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் ICICI, HDFC, ஏஞ்சல் ஒன் இவங்கெல்லாம் தான் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட்ல இருக்கிற லீடிங் ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட எவ்வளோ ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு NSE வந்து இப்போ லேட்டஸ்ட் 2024ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுபடி டாப் லீடிங்ல இருக்கிறது க்ரோ. அவங்க கிட்ட 1 கோடிக்கும் மேல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இதுல வந்து நம்ம ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பொதுவாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து டார்மெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இவங்க கணக்கில் எடுக்கலை. ஒன்லி ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து ஜீரோதா. அவங்க கிட்ட 76 லேக்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல் ஒன் கிட்ட 67 லேக்ஸ் கிளைண்ட்ஸ் மேலே இருக்காங்க. அப்ஸ்டாக் கிட்ட 26 லேக்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ICICI டைரக்ட் தான் வந்து 5th பிளேஸில் இருக்காங்க. அவங்க கிட்ட 18 லேக்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து டாப் 5 மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கேன். இது போக HDFC இன்னும் நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ டாப் 5ல க்ரோ தான் வந்து இந்த இயரில் லீடிங் பிளேஸில் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2023ல ஜீரோதா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. இப்போ க்ரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல எந்தெந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஜீரோதா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜீரோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த சார்ஜும் கிடையாது. அவங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து 0.03% ஆர் ₹20, விச் எவர் இஸ் லோவர். அப்படின்னா என்னென்னா, ஸோ இஃப் சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து 0.03% உங்கள் ஹோல்டிங்ஸோட 0.03% வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ₹30 வருது அப்படின்னா அவங்க 20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே வந்து ₹14 வந்துச்சு அப்படின்னா 14 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எது லோவாக இருக்கோ அது சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோவும் அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அவங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து 0.05% ஆர் ₹20. ஏஞ்சல் ஒன்று வந்து 0. அவங்களோட AMC வந்து 0.25% ஆர் ₹20. நெக்ஸ்ட், ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்துட்டு இன்ட்ராடே அல்லது டெலிவரி அல்லது FNO இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்ட்ராடே அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே நாளில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரே நாளில் நீங்கள் விற்றீங்கன்னா அதை வந்து நம்ம இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். டெலிவரி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து விற்றீங்க அப்படின்னா அடுத்த நாளோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு விற்றீங்கன்னா அந்த டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. FNO அப்படிங்கிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். FNOங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கானது. ஜீரோதா வந்து இன்ட்ராடேக்கு 0 தான் சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த சார்ஜும் அவங்க பண்ணுறதில்ல. டெலிவரிக்கு 0.03% ஆர் ₹20, விச் எவர் இஸ் லோவர். FNOக்கு ஃப்ளாட்டாக ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க.
க்ரோ வந்து அதே இன்ட்ராடேக்கு 0 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டெலிவரிக்கு 0.05% ஆர் ₹20 whichever is lower. எஃப்என்ஓக்கு ₹20 ஃப்ளாட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒன்னும் இன்ட்ராடேக்கு 0 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டெலிவரிக்கு வந்து 0.25% ஆர் ₹20 whichever is lower. எஃப்என்ஓக்கு அவங்க ₹20 ஆர் 0.25% whichever is lower. நான் வந்து 0 தான் க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். இவங்க தான் வந்து இப்போதைக்கு லீடிங் புரோக்கர்ஸ், டாப் 3 புரோக்கர்ஸ்ல இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து ஐசிஐசிஐல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அல்லது ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க ரெண்டுலயும் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா ரெண்டுலயும் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இப்போ காட்ட போறேன். ஸோ இஃப் சப்போஸ் ஐசிஐசிஐல வந்து நீங்க 10 ஷேர்ஸ் வாங்குறீங்க, அதோட பிரைஸ் வந்து ₹1000. ஓகே, செல்லிங் பிரைஸ் வந்து ₹1100 நீங்க செல் பண்றீங்க. ஸோ ₹1000 வாங்கி 10 ஷேரை ₹1100 நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 10 ஷேர்ஸ் இன்டூ 100, அதுதான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ ₹1000 தான் உங்களோட ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல இவங்க சார்ஜஸ் எல்லாம் போக அவங்க உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து ₹858. இதுவே நீங்க ஜீரோதால பண்ணீங்கன்னா அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10, நீங்க வாங்கின பிரைஸ் 1000, செல்லிங் பிரைஸ் வந்து 1100. ஸோ உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1000. அதில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அந்த சார்ஜஸ் எல்லாம் போக உங்களுக்கு வர நெட் ப்ராஃபிட் வந்து 994. ஓகே, ஸோ ஐசிஐசிஐல 858, ஜீரோதால 994. இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ₹150 உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ரெண்டு ஸ்டாக் புரோக்கர்ஸும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், ஒரே ப்ரைஸ் தான் நீங்க, பட் ரெண்டு ஸ்டாக் புரோக்கர்ஸோட டிஃபரன்ஸ் இது. உங்களுக்கு ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ டைரக்ட்ல புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி விற்றீங்க அப்படின்னா அதோட புரோக்கரேஜ் வந்து அவங்க ₹115 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஜீரோதால வந்து 0 சார்ஜ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க எந்த புரோக்கரேஜும் வாங்குறதில்ல. இது வந்து ஈக்விட்டி டெலிவரிக்கானது. டெலிவரி அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு விற்றா. ஓகே, இன்ட்ராடேக்கு வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி எஃப்என்ஓக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து அவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், அதனால தான் வந்து அவங்களோட சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஜீரோதா வந்து ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர், அதனால அவங்களோட சார்ஜஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கு. பட் இதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இது வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் புரோக்கரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். அவங்க தான் வந்து இப்போ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ல டாப் லீடிங்ல இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உங்க டிமேட் அக்கௌண்ட் நீங்க அவங்க கிட்ட வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஷேர்ஸ் எந்தெந்த ஷேர் என்னென்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, அதை நீங்க என்னென்ன எதை வாங்கலாம், இப்போ லேட்டஸ்டான ஷேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ஏஞ்சல் ஒன் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் பை கால்ஸும் கொடுப்பாங்க. பை கால்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இந்த ஷேர்ஸ் நீங்கள் இப்போ வாங்கலாம், இந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, இதை நீங்கள் வாங்கலாம், இது இவ்வளோ தூரம் விலை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்ஸ் கொடுப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து கேரண்டீட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்வேஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ரிஸ்கோட தான் இருக்குது. அது வந்து 100% அதே மாதிரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யார்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா டாபிக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.